வணக்கம். இது பீப்பிள் ஃபோனிக் சீரிஸ். நெறைய பேர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது. அத எப்படி அவாய்ட் பண்றது? எப்படி ஈஸியா ஸ்பெல்லிங் எழுதுறது? அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுலயும் குறிப்பா குழந்தைங்க ஸ்பெல்லிங்க மெமரைஸ் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். அவங்க இப்ப அத மெமரைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அடுத்த சென்டென்ஸ மெமரைஸ் பண்ணுவாங்க, பேராகிராஃப மெமரைஸ் பண்ணுவாங்க. இப்படி மெமரைஸ் பண்றதுலயே போயிடும். அவங்க புரிஞ்சு படிக்க ட்ரை பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஈஸியா எப்படி ஸ்பெல்லிங் டீச் பண்றது? அப்படின்றதெல்லாம் நம்ம ஒண்ணு ஒண்ணா சொல்லப் போறோம். ஸோ ஸ்பெல்லிங் ரூல்ஸ் அண்ட் டிப்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்த இக்கு சவுண்ட். நம்ம இந்த கான்சனன்ட்ஸோட சவுண்ட்ஸை சொல்றப்பவே நம்ம பார்த்தோம்னா 2 இடத்துல இக்கு சவுண்ட் வரும். ஒன்று சீக்கும் இக்கு சவுண்ட் வரும், கேக்கும் இக்கு சவுண்ட் வரும். அப்போ இந்த இக்கு, கக்கா, கிக்கி, குக்கு, கேகே அதுக்கெல்லாம் நம்ம வந்து சியை யூஸ் பண்ணணுமா, கேவை யூஸ் பண்ணணுமா, இல்லை சில இடங்களில் சீக்கேன்னு கூட யூஸ் பண்ணுறாங்களே, எதை எங்கே யூஸ் பண்ணணும், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நாம வந்து தமிழ் வார்த்தைகளை, தமிழ் பெயர்களை அப்படியே இங்கிலீஷில் எழுதுவோம். அதுக்குன்னு ஒரு ஸ்பெல்லிங் வச்சுருப்போம். இப்போ கனா கேஏ போடுவோம், கானா கேஏஏலாம் போடுவோம். பட் இந்த மாதிரி ஸ்பெல்லிங் எழுதுறது கண்டிப்பாக தப்பு. நம்ம ஊர் பேர்களை வேணால் இந்த மாதிரி ஸ்பெல்லிங்கில் நீங்கள் எழுதுங்க. ஆனால் ஒரிஜினல் இங்கிலீஷ் வேர்ட்ஸில் இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களான்னா நீங்கள் ஸ்பெல்லிங் எழுதுகிறப்போ கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ நம்ம இதில் பார்த்தீங்களான்னா இந்த கீ, கீ, கே, கை இந்த 4 தான் கரெக்ட். மற்ற எல்லாம் தப்பு. அப்போ இதுக்கெல்லாம் எந்த லெட்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம ரூல்ஸ் பார்க்க போகிறோம். இவ்ளோ ரூல்ஸா? எனக்கு இவ்ளோ ரூல்ஸ்லாம் ஞாபகம் இருக்காது. மறந்து போயிடும் அப்படின்னு சொன்னீங்களான்னா, கவலையே பட வேண்டாம். இன்னைக்கு இல்ல. இன்னும் 2, 3 ரூல்ஸு நெறைய ரூல்ஸ்லாம் அப்படியே பார்க்குறப்ப திரும்ப திரும்ப இத நம்ம சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு கேட்டு கேட்டு, ஓ! இதானே இது எனக்கு நல்லா தெரியும். இது பல தடவ நான் கேட்டேன். அப்படின்ற மாதிரி நீங்க பிராக்டிஸ் ஆயிடுவீங்க. ஸோ அதனால இன்னைக்கே இது எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணணும்லாம் அவசியம் இல்ல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பழகிடும். சரி. இப்போ இந்த ரூல்ஸ நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரூல மட்டும் பார்க்க போறோம். ஆக்சுவலா இதுல இருக்கிறது 2டே ரூல் தான். இதுல 2வது ரூல்ல இப்படி கொஞ்சம் பிரிச்சு நம்ம காமிச்சிருக்கோம். அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் பாருங்களேன். நம்ம வந்து கான்சனன்ட்ஸோட சவுண்ட்ஸ சொல்றப்பவே நெறைய இடங்கள்ல சொல்லியிருப்போம். சியோடைய சவுண்ட் இக்கு. பட் அது பக்கத்துல ஈயோ, ஐயோ, ஒய்யோ வந்துச்சுன்னா அது சாஃப்ட் ஆயி இஸ்ஸுன்னு ஆயிடும். அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அது பக்கத்துல ஈ வந்தா அதோடைய சவுண்ட் எப்படி இருக்கு பாருங்க. இஸ்ஸு ஏ சேன்னு ஆயிடும். அப்போ நமக்கு கே வரணும் அப்படின்னா நம்ம சி ஈன்னு யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ தமிழ்ல வர ஏ, இ, ஐ சவுண்டுக்கு அதாவது கே, கிக்கி, கை இந்த சவுண்ட்ஸுக்கு நம்ம கேவை தான் யூஸ் பண்ண முடியும், சியை யூஸ் பண்ண முடியாது. மற்ற எல்லா சவுண்டுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா சியை யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்க பாருங்க, க அப்படின்னா நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்க மாதிரி க அப்படியும் வரலாம், கே அப்படியும் வரலாம், கேண்டில் அந்த மாதிரியும் வரலாம். ஏன்னா அந்த எழுத்து வந்து தமிழ்ல கிடையாது இல்லையா? ஸோ அதே நம்ம வந்து தமிழ்ல எழுதுறப்ப ஒன்று கா இல்லை கே அப்படிதான் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஒன்று சியு க அப்படின்னா சியுன்னு வரும், இல்லை கே அப்படின்னா சிஏ வரும். கா ஆ ஓ இல்லையா? அப்போ சிஓ. கி ஐ வருது, அப்போனா நம்ம சி போட முடியாது, கே தான் போடணும். கேஐ. கீ அதுக்கும் கே தான், கே டபுள் இ. அடுத்தது கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கு கு பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டத்தையும் கம்பைன் பண்ண மாதிரி ஒரு சவுண்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால ரெண்டுக்கும் ஒரே இதுதான், சிஓஓ. கூ கூ கு எப்படி சொல்றதா இருந்தாலும் குக் அதுக்கும் இதுதான், கூல் அதுக்கும் இதே தான் இல்லையா? அடுத்தது கே நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஏ ஏனா ஈ போட வேண்டியிருக்கும். அப்போ சி பக்கத்தில் ஈயை போட்டால் சேன் ஆயிடும். இப்போ வேற வழியே இல்லை, கே தான் யூஸ் பண்ணணும். இப்போ கேஇ. கே கேண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, சிஏ தான். கை ஐ சவுண்ட் இல்லையா? கேஐ. கோ சிஓ. கோக்கும் சிஓ தான். ஸோ இங்கே சிஓ பார்த்தீங்கன்னா கா சவுண்டுக்கும் வருது, கோ சவுண்டுக்கும் வருது, கோ சவுண்டுக்கும் வருது. பட் டோன்ட் வரி, நீங்கள் ஸ்பெல்லிங் எழுதுறப்போ அதெல்லாம் ஈஸியாக வந்துடும். எப்படி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுமோ அப்படிலாம் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி கோவுக்கு சில இடங்களில் நம்ம சிஓஏ கூட யூஸ் பண்ணுவோம். பட் அதெல்லாம் நம்ம அப்படியே ஒன் பை ஒன்னாக கற்றுக்கலாம். அடுத்தது கவ். ஔ சவுண்ட்னா ஓயூ இல்லையா? ஸோ அப்போ சிஓயூ. ஸோ இங்கே பார்த்தீங்களான்னா எல்லா இடத்துலையும் நம்ம சி தான் யூஸ் பண்ணுறோம். ஒன்லி இந்த கிக்கி அண்டு கே கை இதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து கேவை யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போ அடுத்தது நம்ம வந்து இதை வச்சு
வேர்ட்ஸ் எழுதிடலாம், ஸ்பெல்லிங் எழுத ட்ரை பண்ணலாம். அடுத்து நம்ம அடுத்த ரூலில் பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம கைண்டுன்னு எழுத போகிறோம். கைண்டு, கை, கேஐ இல்லையா? இப்போ தான் பார்த்தோம். அடுத்தது இன் அப்படின்னா என், இட்னா டி. இப்போ கைண்ட், கேஐஎன்டி. எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு இல்லையா ஸ்பெல்லிங்? இப்போ இந்த வார்த்தையை பாருங்களேன், கேண்டில் அப்படின்னு எழுதணும். கேண்டில், கே, சொல்லி பாருங்களேன், கே. இது வந்து டிஃப்ரெண்டானது. கேண்டிலும் இல்லை, கண்டிலும் இல்லை. ஸோ அப்போ கே அப்படிங்கிறப்போ சிஏ. அடுத்தது இன்னு, இட்டு, டி போட்டாச்சு. இல், இந்த இல்லுங்கிறப்போ எல் இருக்கு இல்லையா? அது வந்து பொதுவாக இந்த மாதிரி கான்சனன்ட் பக்கத்தில் வர்றப்போ எல்இன்னு தான் நம்ம போடுவோம். கான்சனன்ட் பக்கத்தில் இல் சவுண்டு வந்தால் எல்இன்னு போடுவோம். தனியாக போட மாட்டோம், எல்இன்னு போடுவோம். அதான். அப்போது சிஏஎன்டிஎல்இ தான் கேண்டிலோடைய ஸ்பெல்லிங். ஸோ இப்போ இது வரைக்கும் நீங்கள் எத்தனை ரூல்ஸ் கற்றுட்டீங்க பாருங்கள். இந்த சி வருமா கே வருமா அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்துட்டோம். இஐஒய் வர்ற இடங்களில் நம்ம சி போட முடியாது, கேன்னு போட்டுக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த ரூலும் கற்றுக்கிட்டோம். ஒரு கான்சனன்ட் பக்கத்தில் நம்ம வெறும் எல் வரக்கூடாது, எல்இன்னு போடணும். எதுவும் கற்றுக்கிட்டாச்சு. அடுத்தது எழுதலாமா? காம்போஸ்ட், காம்போஸ்ட்னு எழுதணும். ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிள். கா, இக்கு ஆ சவுண்டுக்கு ஓன்னு நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ சிஓ. அடுத்தது இம்மு, எம். போ, இப்போ நம்ம பார்த்தது வெறுமனே சீக்கு மட்டும் இல்லை, கேக்கு மட்டும் இல்லை. நம்ம அதே மாதிரி மமா மிமி முமு பாப்பா பிபி புப்பு எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் எழுத போகிறோம். ஸோ போகும் பிஓ தான். ஓ சவுண்டுக்கு என்ன தான்? ஓ தான், பிஓ. அடுத்தது இஸ்ஸு, அப்புறம் இட்டு. அவ்வளோதான், காம்போஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சவுண்டு கக்கா கிக்கி குக்கு கேகே இதுக்கு வந்து நம்ம வேர்ட்ஸ் எழுதிட்டோம். இப்போ நம்ம செகண்ட் ரூலை பார்க்க போகிறோம். செகண்ட் ரூலில் நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது, பட் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம், ஈஸி தான். ஸோ ஒரு வார்த்தையோடைய நடுவில் இல்லை கடைசியில் இக்கு சவுண்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நாம் அந்த எழுத்துக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து வவ்வலை பார்க்கணும். அந்த வவ்வல் ஒரு சிங்கிள் வவ்வலா இல்லை டபுள் வவ்வலா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சிங்கிள் வவலா இருந்துச்சுன்னா அதோடைய சவுண்டை பார்க்கணும். அதோடைய சவுண்டு ஷார்ட்டாக இருக்கா, இல்லைன்னா நம்ம அதோடைய பேரை சொல்கிறோமா? லாங் வவல் சவுண்ட்னா என்னது? அதோடைய பேரை சொன்னால் அதுதான் லாங் வவல் சவுண்ட். அப்படியே நம்ம பார்க்கணும். ஸோ ஷார்ட் சவுண்டாக இருந்தால் சிகே யூஸ் பண்ணுங்கள். லாங் வவல் சவுண்டாக இருந்தால் கேஇ யூஸ் பண்ணுங்கள். இது சிங்கிள் வவலாக இருக்கிறப்போ. டபுள் வவல் வந்துச்சுன்னா வெறுமனே கேன் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வெறும் சவுண்டெல்லாம் பார்க்க வேணாம். டபுள் வவல் இருக்கா, அப்படியே பக்கத்தில் இக்கு சவுண்டு வரப்போ கேன் போட்டுருங்க. இந்த கடைசி ரூலை அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதை மட்டும் வச்சு நம்ம வந்து ஸ்பெல்லிங் எழுதிடலாம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ லுக் அப்படின்னு எழுத போகிறோம். இங்கிலீஷில் ஊ ரெண்டுக்குமே நம்ம டபுள் ஓ தான் யூஸ் பண்ணுவோம். குக், கூல் நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, ரெண்டுக்குமே டபுள் ஓ தான். அப்போ லு எப்படி எழுதுறது? இல்லு ஊ, எல் டபுள் ஓ. அடுத்தது இக்கு. இப்போ இக்கு போடுறப்ப நம்ம என்ன சொன்னோம்? இதுக்கு முந்தி இருக்கிற வவலை பாரு. சிங்கிள் வவலா டபுள் வவலா? டபுள் வவலா இருந்தால் பக்கத்தில் வெறுமனே கே போட வேண்டியதான். அப்போ லுக், அவ்வளோதான். இப்போ நம்ம ஜோக்குன்னு எழுத போகிறோம். ஜோ இக். ஜோனானது நம்ம ஏற்கனவே ஓ சவுண்டுக்கு ஓ போடணும்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ இஜ்ஜுனா ஜே, ஜே ஓ. இப்போ அடுத்து இக்குன்னு எழுதணும். இக்குன்னு எழுதுறதுக்கு நம்ம வந்து கே போடுறதா சிகே போடுறதா என்ன போடுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம முன்னாடி வவலை பார்க்கணும்னு சொன்னோம். முன்னாடி எத்தனை வவல் இருக்குது? ஒரே ஒரு வவல் இருக்குது. அதோடைய சவுண்டு பாருங்க, ஓ, பேரை சொல்கிறோம் நம்ம. அப்போ கேஇ, அவ்வளோதான். ஜோக். ஈஸியாக இருக்கு இல்லையா? இப்போ இன்னொரு வார்த்தை எழுதிடலாமா? பிரிக்குன்னு எழுத போகிறோம். பிரிக் சொல்லி பாருங்க, பிரீக், பிரிக் அப்படின்னு நீங்கள் முதல்ல தமிழ் அந்த இதை வந்து பிரித்து பாருங்க. அந்த வார்த்தையை தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. பிரீக், பிரிக். இப்பு, இப்பு அப்படின்னா பி இல்லையா? அடுத்தது ரி, இரு இ சவுண்டுக்கு என்னது? ஐ, ஆர்ஐ போட்டாச்சு. அடுத்து இக்குன்னு எழுதணும். இக்குன்னு எழுதுறப்போ முன்னாடி இருக்க வவலை பார்க்குறோம். சிங்கிள் வவல். சவுண்டு பாருங்க, இ, அவ்வளோதான், ஷார்ட் சவுண்டு. அதோட பேரை சொல்லலை நம்ம, அதோட சவுண்டு தான் சொல்கிறோம். அப்போ சிகே போடணும். அப்போ பிஆர்ஐ சிகே, அவ்வளோதான்.
இப்போ இன்னொரு வார்த்தை கூட எழுதிடலாம். சிக்கன் எழுத போறோம். சிக்கன். இப்போ இதுல ஒரு விஷயம் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துடலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த கே எல்லாம் தனியா வராது. முன்னாடி ஒரு இக்கு சேர்த்து தான் நம்ம தமிழ்ல எழுதுவோம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சவுண்டு தான். இக்கே இக்கே அவ்வளவுதான். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க. இப்போ இது சி. சீனா இச்சுனா சிஹெச். அப்போ சீனா இச்சு ஈனா சிஹெச்ஐ. அடுத்தது இக்கே. இக்கே அப்படி எழுதணும். ஸோ இது ஒரு சவுண்டாக தான் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ அந்த இக்கே இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன வவல்னு பார்க்குறோம். எத்தனை வவல் என்ன சவுண்ட் அப்படி பார்க்குறோம். இது வந்து இ சவுண்டு தான் கொடுக்குது இல்லையா? ஒரு வவல் தான் இருக்கு. இ சவுண்டு தான் கொடுக்குது. பேரை சொல்லலை நம்ம. அப்போ பக்கத்தில் சிகே. கே அப்படின்னு வரணுன்றதுனால சிகே பக்கத்தில் ஒரு ஈயும் சேர்த்துக்கிட்டோம். அப்போ சிக்க இன் என். இப்போ சிஹெச்ஐ சிகேஇஎன் அவ்வளோதான். இந்த கே அதுக்கு தான் நம்ம இக்கு ஏ கே அப்படி போட்டிருக்கோம். அதுக்கு தான் சிகேஇன்னு போட்டிருக்கோம். இப்போ இதை கூட எழுதிடலாமா? கிரிக்கெட்னு எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இக்கு. சி தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கே கி கீ கை இதுக்கு மட்டும்தான் கே போடணும். மற்ற எல்லா இடத்துலையும் சி தான். ஸோ இக்குன்னு இருக்கு. அப்போ வெறுமனே சி. அடுத்தது ரீன்னு இருக்கு. இரு இ அதாவது ஆர்ஐ. அடுத்தது கே இருக்கு. இப்போதான் நம்ம செக் பண்ண போகிறோம். முந்தி இருக்க வவ்வலை செக் பண்ண போகிறோம். முந்தி இருக்க வவ்வல் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் வவ்வல். பேரை தான் சொல்கிறோம். அப்போ சிகே கே அப்படின்ற சவுண்ட் வரணுங்கிறதுனால ஒரு இயையும் சேர்த்துட்டு இருக்கோம். அப்போ சிஆர்ஐ சிகேஇ. அடுத்தது பார்த்தீங்கன்னா இட்டு டி. அவ்வளோதான். இப்போ நாம அது கடைசி ரூலை பார்க்க போகிறோம். மல்டி சிலபல் வேர்டு. அதுக்கு சிலபல்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இந்த சிலபல் கவுண்டிங் அதையும் நம்ம சொல்லிடலாம். சிலபல் கவுண்டிங்ன்றது ரொம்ப சிம்பிள்ங்க. தமிழில் இருக்க அ இ இ உ உ கக்கா கிக்கி குக்கு கேக்கே கை இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஒன்று ஒன்று ஒரு ஒரு சிலபல். ஆனால் அந்த இக்கு இங்கு இச்செல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது. வெறுமனே அ ஆ இ இ உ கக்கா கிக்கி குக்கு கேக்கே கை அதிலெல்லாம் வருது இல்லையா? இந்த சவுண்டு எத்தனை சவுண்டு இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். இப்படி கவுண்ட் பண்ணுறப்போ இக்கு இங்கு இச்சுன்னு புள்ளி வச்ச எழுத்துக்களை கவுண்ட் பண்ண மாட்டோம். ஆனால் இங்கிலீஷ் வார்த்தையில் கடைசியில் எல்இன்னு முடிஞ்சிச்சுன்னா அதை நாம் ஒன்றுன்னு கவுண்ட் பண்ணிக்குவோம். அதே மாதிரி இங்கிலீஷ் வார்த்தை ஒய்யில் முடிஞ்சால் அதையும் நம்ம ஒன்றுன்னு கவுண்ட் பண்ணிக்குவோம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்பெல்லிங்க்கு போவோம். ஸோ இப்போ பனானான்னு இருக்கு. இதை நம்ம கவுண்ட் பண்ணணும். இப்போ பாருங்க, கக்கா கிக்கி குக்கு கேக்கே அந்த சவுண்ட்லாம் உண்டுன்னு சொன்னோம். புள்ளி வச்ச எழுத்துக்களை தவிர மற்றதுன்னு சொன்னோம் இல்லையா? ப ஒரு சவுண்டு ஒரு சிலபல். ந ஒரு சிலபல். ந ஒரு சிலபல். மொத்தம் எத்தனை சிலபல்? 3 சிலபல் வேர்டு இது. கேண்டில் கவுண்ட் பண்ணணும். கே எழுதிட்டோம். இன்னு புள்ளி வச்ச எழுத்து அதை கவுண்ட் பண்ணக்கூடாது. இட் புள்ளி வச்ச எழுத்து கவுண்ட் பண்ணக்கூடாது. இல்லும் புள்ளி வச்ச எழுத்து தான். ஆனால் ஸ்பெல்லிங் வந்து எல்இன்னு இருக்கு. அப்போ அதை நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். அப்போ மொத்தம் எத்தனை சிலபல்? 2 சிலபல். இதுதான். இன்னும் நீங்கள் சிலபல் கவுண்டிங் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்னோட ஒரு பழைய வீடியோ. அதோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதில் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ பேசிக்காக இவ்வளோதான் விஷயம். இந்த ஸ்பெல்லிங் ரூலை வச்சு நம்ம சில வேர்ட்ஸ்க்கெலாம் ஸ்பெல்லிங் எழுதி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வார்த்தையை தான் எழுத போகிறோம். கார்லிக்குன்னு எழுத போகிறோம். நீங்கள் சிலபல் கவுண்ட் பண்ணுறது அப்படியே தமிழ் வேர்ட்லேயே சிலபலை கவுண்ட் பண்ணிடலாம். கா 1 புள்ளி வச்ச எழுத்தை கவுண்ட் பண்ணக்கூடாது. அடுத்தது லீ 2 புள்ளி வச்ச எழுத்தை கவுண்ட் பண்ணக்கூடாது. அப்போ மொத்தம் எத்தனை சிலபல்ஸ் இருக்குது? 2 சிலபல்ஸ் இருக்குது. கடைசியில் இக்கு சவுண்டு வருது. ஸோ இந்த மாதிரி மோர் தென் 1 சிலபல் இருந்து கடைசியில் இக்கு சவுண்டு வந்தால் அதுக்கு நம்ம சி போடணும். அதுதான் ரூல். இப்போ இதுக்கு ஃபுல்லாக ஸ்பெல்லிங் எழுதிடலாம். இப்போ நம்ம சொல்கிறப்ப கார்லிக்குன்னு சொல்லலை, கார்லிக்கு இக்கு சொல்கிறோம். இக்குன்னா என்னது? ஜி. அடுத்தது பொதுவாக நம்ம கா ஆ அப்படின்னா நம்ம யூஸ்வலாக ஓ தான் போடணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இது பார்த்தீங்களான்னா இந்த மாதிரி ஆர் அப்படின்னு சவுண்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நம்ம ஏஆர் போடணும். ஆர் கண்ட்ரோல்டு வவல் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த ஆர் வந்து இந்த சவுண்ட் அப்படியே சுத்தமாக சேஞ்ச் பண்ணிடும். இதுக்கு நீங்கள் ஓஆர் போடக்கூடாது. ஓஆர் போட்டிங்கன்னா கோர் அந்த மாதிரி வந்துடும். ஓஆரை நம்ம ஓர் அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அதனால ஆர்னு வந்ததுன்னா ஏஆர்னு போட்டுறணும். அதனால தான் நம்ம ஜிஏஆர் அப்படி போட்டிருக்கோம். அடுத்தது லீ இல்லு இ எல்ஐ. அடுத்தது இக்கு. நம்ம யூஸ்வலாக இக்கு போகிறப்ப முன்னாடி இருக்க
சவுண்டை பார்ப்போம், வவலை பார்ப்போம், அது சிங்கிள் வவலா, அதோடைய சவுண்ட் என்ன, அப்படி தான் இவ்வளோ நேரம் பார்த்தோம். பட் இந்த இடத்துல இந்த இக்கு வந்து 2 சிலபல் தாண்டி இருக்கு. அதனால நம்ம எதையும் பார்க்காம சின்னு போட்டுட்டோம். அவ்வளோதான். அப்போ GARLIC. இதே ரூலில் நம்ம இன்னொரு வார்த்தை கூட எழுதலாம். மியூசிக்னு எழுத போகிறோம். மியூசிக். இதில் எத்தனை சிலபல் இருக்கு? இம்மை கவுண்ட் பண்ணக்கூடாது. யூ 1, சி 2, அதுக்கப்புறம் இக்கு வருது. அப்போ 2 சிலபல்ஸ் தாண்டி இந்த இக்கு சவுண்டு இருக்கு. இம்முனா எம், யூனா யூ தான், சீனா இஸ்ஸு இ எஸ்ஐ. இப்போ இந்த யூ எஸ்ஐ இதை தாண்டி தான் இந்த இக்கு சவுண்ட் இருக்கு. அப்போ வெறுமனே சி போட்டுக்கிறோம். அப்போ இதுதான் ஸ்பெல்லிங். MUSIC. இதுதான் ஸ்பெல்லிங். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இதையெல்லாம் வச்சு இந்த வார்த்தைகளை அப்படியே நீங்கள் இங்கிலீஷில் எழுதணும். கூடுமான வரைக்கும் நம்ம எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரி தான் நான் தமிழில் எழுதியிருக்கேன். ஒரு தடவை வேணால் ரீட் பண்ணிடலாம். ராக்கெட், ராக்கெட். ராக்கெட் இல்லை, ராக்கெட். ஸ்டிக், ஸ்டிக். கிக், கோன், கீன். பேசிக், பேசிக். கிளினிக், கிளினிக். இதுக்கெல்லாம் தான் நீங்கள் ஸ்பெல்லிங் எழுதணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு டேக் யூர் ஓன் டைம், நல்லா யோசித்து மெதுவாக எழுதுங்க. அடுத்தது நீங்கள் வீடியோவில் வந்து உங்களுடைய ஆன்சர்ஸ் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு எழுதிட்டு வாங்க, ஆன்சர்ஸை செக் பண்ணிடலாம். ஸோ ரா, ஆர்ஓ. அடுத்தது இக்கு ஏ கே, கே அப்படி இருக்கு. ஸோ முந்தி இருக்க வவலை பார்க்குறோம். அது ஆ, சிங்கிள் வவல் தான், அதனால சிகே. அடுத்தது கே அப்படின்னு இருக்கிறதுனால ஒரு இஏ சேர்த்துக்கிறோம். அப்புறம் இட்டுன்றதுனால டி போட்டுக்கிறோம். அடுத்தது ஸ்டிக்கு, இஸ்ஸுனா எஸ்ஸு, டீனா டிஐ. அடுத்தது இக்கு சவுண்டு வருது, முன்னாடி ஒரே ஒரு வவல் தான் இருக்கு, ஈன்ற சவுண்டு தான் கொடுக்குது, அதனால சிகே. அப்புறம் கோன், கோ அப்படின்னா சிஓ தான். அடுத்தது இன்னு தான் போடுறோம் நம்ம. ஆனால் இது ஓன்னு இருக்கு இல்லையா, கோன் இருக்கு இல்லையா, அதனால ஒரு மேஜிக் ஈயை இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வெறுமனே இந்த ஈயை போடாமல் விட்டுட்டீங்கன்னா இது கான் அப்படின்னு ஆகிடும். இக்கு கா இன் அப்படின்னு படிக்கிற மாதிரி ஆகிடும். இந்த ஈ தான் இதோடைய சவுண்டை ஓன்னு ஆக்குனுச்சு, அதனால தான் இந்த கோனுக்கு இந்த மாதிரி ஒரு ஈ சேர்த்துட்ருக்கோம். அடுத்தது கீன் அப்படின்னு படிக்கணும். கீ சவுண்டுக்கு கி, கீ, கே, கை. இதுக்கெல்லாம் நம்ம கே போடணும்னு சொன்னோம் இல்லையா, அதனால KEEN. அப்புறம் பேசிக்னு எழுத போகிறோம். பே ஒரு சிலபல், சி இன்னொரு சிலபல், 2 சிலபல் தாண்டி இக்கு இருக்கு. இப்போ பே, பிஏ. அடுத்தது சி, எஸ்ஐ. 2 சிலபல் தாண்டி வர்ற இக்கு, அதனால சி போட்டிருக்கோம். அப்புறம் கிளினிக்னு எழுதணும். இக்கு ஃபஸ்ட்டு வர இக்கு சவுண்டு சி தான். சிலபல்ஸ் பாருங்க, லீ ஒரு சிலபல், நீ ஒரு சிலபல், 2 சிலபல் தாண்டி இக்கு இருக்கு, அதனால லீனா எல்ஐ, நீனா என்ஐ. அதுக்கப்புறம் வர்ற இந்த சிக்கு, அதுக்கப்புறம் வர்ற இக்குக்கு சீனே போட்டிருக்கோம். கிக், கீ சவுண்டுக்கு கேஐ. அப்புறம் இக்கு போடணும். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் வவல், சாதாரண சவுண்டு தான், லாங் சவுண்டு கிடையாது, அதனால சிகே போட்டிருக்கோம். ஸோ எத்தனை மார்க் வாங்குனீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நாம் இந்த கக்கா கிக்கி குக்கு கேக்கே இதுக்கு என்ன மாதிரி ஸ்பெல்லிங் எழுதணும், அதில் வர சில ஸ்பெல்லிங் ரூல்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.